தேவா வந்து இளையராஜா ஒரு பாட்டு நிறைய பாட்டு எடுத்திருக்காரு. சில பாட்டு அப்படியே இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலா காயுது நேரம் நல்ல நேரம்னு ஒரு பாட்டு. நிலா காயுது அதுல வந்து இடையில வந்து ஒரு லைட்டா ஒரு ஹம்மிங் சவுண்ட் வரும். அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும் பாத்தீங்களா? இந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குஷி படத்துல அப்படியே தேவா வந்து எடுத்திருப்பாப்ல. குஷி படத்துல கட்டி பிடிடா பாட்டுல அப்படி அதை அப்படியே எடுத்திருப்பாப்ல. அப்புறம் அதற்கு முன்னாடி நம்ம தர்மதுரையில நம்ம ரஜினிகாந்த் படத்துல ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் அதுல அந்த பாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு மியூசிக் வரும். ஜிம் ஜிம் அந்த மியூசிக் வந்துமா அப்படி போறோம்ல. அதே மியூசிக் தான் குஷி படத்துலயும் தேவா போட்டிருப்பாரு. இதுக்கான மூலம் சகலகலா வல்லவன் நிலா காயுது. அதுக்கப்புறம் அது தர்மதுரையில ரஜினிகாந்துக்கு வந்து வந்தது. அதுவும் இளையராஜா பாட்டு. அதை அப்படியே குஷி படத்துல இது ரெண்டையும் அப்படியே குஷி படத்துல வந்து மிக்ஸ் பண்ணி அந்த கட்டிப்பிடிடா பாட்டு தேவா போட்டிருப்பாரு. இப்ப இந்த கான்செப்ட் என்ன சொல்றீங்க? இளையராஜாவது இளையராஜா பாட்டுல இருந்து எடுத்தாரு கான்செப்ட. தேவா எப்படி எடுத்திருக்காரு? நிலா காயுதுங்கிறது ஒரு ஒரு பெண்ணினுடைய விரகதாபம். என்னையா நீ நல்லா காஞ்சிக்கிட்டு இருக்கு வாயா அப்படின்னு ஒரு பெண்ணு ஓப்பனா கூப்பிடுற பாட்டு தான் சகலகலா வல்லவன்ல வர அந்த பாட்டு. அதே மாதிரி ஃபீலிங்ஸ் உள்ள பாட்டு தான் மாசி மாசம் இதுவும் வந்து ஒரு ஆண் பெண் கூடல் குறித்த ஒரு பாட்டு. ஒரு ஆணும் பெண்ணும் அந்த கூடுகிற அந்த மாதிரியான கான்செப்ட். அப்ப சகலகலா வல்லவன்ல உள்ள அதே உணர்வு தான் மாசி மாசம் ஆளான பொண்ணு மாமன் உனக்கு தானே.